ஸ்டார்ட் ஆகுது. போட்டோலே பீஸ் வருது. இங்கே பாரு போச்சு, பீஸே ஏறிச்சு. எங்கே பீஸ் வந்து நினைக்குது. எத்தனை அது கொடுக்குற லைட்டு தான் வேற தெரியுமா? நான் எரியிட்டு சும்மா கந்தெல்லாம் என்ன மழையா வச்சாங்க. டோன் இருக்குது திருப்பி எங்கே வச்சுன்னு தெரியல வேறு. சொல்லுண்டா பீஸ்லாம் புதுசு வாங்கி வச்சுக்கிறேன். இன்னும் எங்கேயும் கேட்டோம். சீட் ஓப்பன் பண்ணா தேவை கொடுத்து வச்சுறாங்க. கையில் கிரிக்கு கூட வர மாட்டேங்குது. தண்ணி போகிறது இருக்காது. புடுங்கிறது இல்லை, கத்துறாங்க அதை கத்துறாங்க. பூரா நல்லா தான் இருந்தது. இருக்காதா? இதே இல்லை, இனிமேலே இல்லை. இப்போ பாரு எரியுதா? எரியுதா? ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஸ்டார்ட் பண்ண தேவை இருக்கு. லைட்டாக ஸ்டார்ட் மட்டும் அடிக்க வாங்கிக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இன்னும் வீடியோ எடுக்க அது இப்போ தான் பார்க்குறியா? அது ஆரம்பத்துலேருந்தே எடுத்துக்கிட்டு நான் எவ்வளோ நேரமாக எடுத்துட்ருக்கேன். நீ தான் சரிப்பட்டாருமா. நான் எப்போ கைட்ட ஆரம்பிச்சனோ அப்போ இருந்தே எடுத்துக்கிட்டு. ஸ்டார்ட் பண்ணு. அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் வராது. லியோ பவர் அவருக்கு நான் மாற்றினாரு போனாரு. தெரியும். எப்போ மாற்றினாரு? 2027 2021 பார்த்தா இல்லை நானே இப்போ தான் வந்துக்கிட்டு எங்கே நல்ல 3 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணிருப்பாங்க. யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம். கீழே கட்டணும், ஏன்னா ஒயரிங் வச்சு தான் பண்ணணும்.
அப்புறம் என்ன உங்களுக்கு அவ்வளோ ஏன் எப்போ இந்த ஒர்க் ஆகல ஒரு நேரில் ஃபோன் பண்ணேன். ஏன்னா கட்சிக்குதா வெளியிடு சுத்தமாக மாண்டிங்களா இது எதனா கட்டிட்டுங்களா? ஓ இது நான் போட்ட லைன் தானே வேறு நேரத்துக்கு போகிறாங்க, நீ போட்ட லைன் தான்ன்றா. தெரியாமல் சொல்லிட்டு போயிடுச்சு இதோ முக்கியதா யாருக்கு மினிட் ரெடி கட்டிச்சு. அது தனியாக கொடுத்துருப்போம் பாரு இது பூரா வேணாம் பண்ணது எல்லாம் டேரெக்டாக உள்ளே போகுதா? டேரெக்டாக போகிற மாதிரியே எல்லாம் இதாக வேறு என்ன பண்ணுங்களா? ஃபர்ஸ்ட் லைன் வரல ஃபர்ஸ்ட் லைன் வரல பத்தியா அனுமையா இதுதான் அது முதல்ல பிரிச்சேன் அப்படியே இஸ்தித்து பண்ண வந்துச்சா பத்தியா கத்திக்கலாம் வழக்கு சரி அது தானே இல்லை வேறு கச்சிக்கிறியா கச்சிங்களா அதுல பிரி வாயில ஏக்கா ஏய் என்னடா வாடா. ஏய் நேரம் பேசுறது நேரம் இல்லை அவன். நான் 3 ரூபா இல்லை வாங்கிட்டு வந்தோம் நான் விற்கிற பேர் அது எப்படி வேணாம் 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 கட் பண்ணி திருப்பி எவ்வளோ அழகாக கட் பண்ணிங்க. சரி பிளேடில் போடா தூக்கணும். அதுமாரி கட் பண்ணக்கூடாது தான் நான் கட்டு போயிட்டு தான் நான் கட் பண்ணல கட்டு போயிடுமா? கன்ஃபார்ம் போயிடுச்சு நான் கட் பண்ணி போகல நான் ஒத்துக்கிறேன் ஒயர் சும்மா டேப் கட் பண்றதுல போயிடுமா? கட்டரே கட் பண்றது தானே கம்பி கட்டறதுல நான் சொல்றேன் பாரு. கம்பி கட்டறதெல்லாம் சொல்றாங்க, கம்பி கட்டறதெல்லாம் சொல்றாங்க. என்ன பண்றது? எதை கொடுக்குறீங்க? என்ன என்ன தெரியாத என்ன பண்றது? அவ்வளோதான் கேட்டு தானே அவ்வளோதான் முக்கியமான கம்பி கட்டுறதெல்லாம் சொல்றாங்க. கட்டுரு போயிடுங்க மாதிரி கட் பண்ணுறது தான் கட்டுரு கட்டு கட் பண்ணுவேன் நான் கம்பெனியில். இது எடுத்து டேப் கட் பண்ணுறதுக்கே போயிடுச்சுடா. ஒரு கட்டு போயிடுச்சு நான் அதெல்லாம் சொல்கிறேன். நீ எல்லாம் கட் பண்ணியா? வெளியே சுத்த பேச சங்கட்டமாக இருக்காது. அது ஒன்று காமிட்டு இங்கே எல்லாத்தையும் திரும்பி போட்டோம். வராளோட எல்லாத்தையும் நான் லைன் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன குறை இல்லை. புது புது அப்புறம் வரல யாரும் லைன் பண்ண மாட்டாங்க. RX கேட்பாங்க கம்பெனிகளா? அதே தலைமையிலே ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அதுவும் இறகிற கடைக்கு ஒன்றும் வெயில் பணம் இல்லை. நீ சும்மா ஆர்டர் போட்டுனே எதனா ஒன்று புல்டூத் கூட மாற்றினே இருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு புல்டூத் மாற்றுறாங்க. நான் எங்கே காசு கொடுத்தேன் இதுங்களா? அது அட்டை காசுக்கு அப்போ வேறு கண்டுபிடிக்க முடியாது. ப்ளூடூத்தில் எதுவும் சேவை இல்லைடா, சேவ் பண்ண முடியாது. ரெக்கார்டில் எதுவும் ஆகாதுடா. காசு தான் சேதாரமாகும். அதனாலே நான் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறதில்ல அதிகமாக. அதெல்லாம் கைத்தில் மாற்ற முடியாது. ஆயில் கை வச்சுனா ஃபோன் பண்ண முடியாது. என்கிட்ட இருக்குதுங்க மீடியா. எங்கே போட்டாலும் லாக் போட்டாங்க இல்லையா? எனக்கு சிந்தனை போகிற அந்த ஸ்கூட்டி நினைச்சுதா என்ன ஆச்சா? அது ஏன் நேற்று போகிறோம்.
அதெல்லாம் எதுவுமே தெரியாது. உட்காந்து அதே மாதிரியே இருக்குது தெரிஞ்சுக்கணும். எங்களோட ஒதுக்கி அது சர்க்கியூட் பாரா எதுன்னு குறா காயிலா காயில் எதுன்னு குத்துட்டுவா. நைட்டு தான் செக் பண்ணுறது. காய் கம்பெனி கிடையாது, வயரிங் பண்ணி ஒன்று மேனட்டு கீ கட் ஆகிட்டு வரும். மேனட்டு காயில் வரும். நைட்டு தான் நம்ம போகிற வரைக்கும் செக் பண்ணியிருந்தீங்களா? அதுக்கப்புறமா இருந்தீங்களா? இதில் விடாண்டா அடிக்கிறது. எத்தனை மணி வீட்டுக்கு போனீங்களா? எத்தனை மணி வீட்டுக்கு போனீங்க? வீட்டுக்கு சீக்கிரம் போயிடணும். நைட்டா கடை சாதிட்டு இல்லை 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 ஆயிடுச்சு. 8 9 மணி 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோ நேரம் இருந்தீங்க. நான் வந்து 8:30. ரஞ்சித் பஸ் வந்து போச்சு. அப்புறம் தான் நான் போனேன். நான் வந்து நான் 8:00 தான் எடுத்துன்னு போயிட்டேன். இதுக்கு மேலே என்ன ரெடி பண்ணி அனுப்ப மாட்டேன். காய்கறிமா ஸ்டார்ட் பண்ணுவா. லைட் எரியுதா? ஆல்ரெடி மட்டும் எரியுது. அது என்ன சொன்னா ரெண்டும் ஒரே கலர் பண்ணா புரியவா? ரெண்டும் ஒரே கலர் பண்ணா போடுறா. மேலே இல்லாது ரெண்டு ஒன்றா போடலாம். இல்லை எல்லாம் போடத்தா? மீட்டர் வாங்காவே மாறு. மீட்டர் பார்க்கலாம் அதான் டைம் நல்லா வேணும். நீ போட்ட வயல் அந்த புதிய வேலை நான் என்ன பண்ணுறது இல்லை. கம்பெனி தெரியல. நீ போட்டதான் தெரியல. அப்போ வயர் நீ என்ன டூப்ளிகேட் போட்டு ஏன்டா கம்பெனி போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. புது வயருங்க ஒரே மாதம் தான் பண்ணாங்க. போட்ட ஒரு மாதம் தான் வருங்க. அந்த கம்மியாக நான் போட்டது ஆஃப் பண்ணிட்டா? எல்லோவே இல்லை. நீ எல்லோ வேணா போய் வாங்கினது வெறும் லைட்டாக இருக்குது. அந்த மாட்டா இந்த வேலையை நான் முதல்ல தானே செஞ்சேன். வந்துச்சா இது முன்ன மாதிரியே இது பாரு. முன்னத்துக்கு முதல்ல தீர்த்து பார்த்தேன். அது
இதே பாட்டு தான் அந்த வண்டி ஸ்கூட்டிலே இருக்குது உள்ளதுக்குள்ள ஒன்று பாரு ஒரு டேபிளாக எல்லாம் அதே வெடிக்குது இருக்கு. லைன் எங்கன்னா 2 லைன் ஆயிடுச்சு. அது கார்பரேட்டரில் வெடிக்குது. ஃபயர் ஆகுது, ஸ்டார்ட் ஆகல. கரண்ட் வருது, ஸ்டார்ட் ஆகுது. எதை சொல்கிறோம் சொல்லு. சொல்லாத என்ன கேட்குறா? என்ன ஒர்க் ஆகுதா மீட்டர்? வேலைக்கு போகலையா? அவன் உடம்பு லீவ் போட்டான். சரி என்ன தான் விட மாட்டேங்கிறீங்க. உண்மையா? அவன் போய் வேற உன் தொழில் வேறா. என்ன வேலை? அவன் லீவ் போட்டானா அவன் சம்பளம் கிடையாது. உனக்கு கிடையாதுடா. உனக்கு கிடையாதுடா. நீ வந்து வயசாக தான்டா. இங்கே எடுத்துக்கலாம். நீயே ராஜா, நீயே மந்திரி. அவர்லாம் வச்சுக்க சிங்கிட்டு கூப்பிட்டு. ஏன்னா உனக்கு கேள்வி கேட்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆட்டை வச்சுன்னா கோலை போட்டோம்னு போயினே இருப்பேன். அவன் எதனா ஒரு சின்ன ஃபால்ட் ஆச்சுனாலும் அவர் ரவுண்டு கட்டி அடிப்பாங்க எல்லாரும். 2 மணி ராத்திரி கூட ஏஞ்சி தான் போகணும். நீயும் போய்கிறல்ல. சாதாரண ஒரு வயரிங் தான் கை. அது பார்க்கறதுக்கு 2 மாதம் இருக்குது. ஏன்னா எப்பயுமே அப்படிதானா? குளிச்சு நாடகம் கடைக்காரர் இல்லையா? ஐயா வணக்கம். கடைக்காரர் இல்லையா? இப்படியா? ஓ சாப்பிட போய்க்கிறார். அந்த அக்கா தான் 1 hour ஆகும். வெளியில கைட்டு இது பண்ணுவா. வீலே வெயிட் கைட்டுறதுலாம் ஒன்றே கைட்டுருவான். லைட் தானே ஃபால்ட்டு பார்த்துக்கேன். அது பெரிய ஃபால்ட்டாக வரும். இல்லை அந்த தம்பி இருந்தால் தான் என் ஃபால்ட்டே பார்க்க முடியும். ஆனால் என்ன அதனால அவருக்கு அப்புறமா பண்ணு, எனக்கு முதல்ல பண்ணிட்டு. நீ தான் வண்டி இழுக்கிறதுக்கெலாம் ஒரு ஆள் தேடுவியேடா. அதை ஃபிட் பண்ணுறதுக்கு இழுத்து பிடிம்ப. என்ன பண்ணுறது? வண்டி அது மிதிக்குது. அதனால தான் நான் முன்ஜாக்கிரதையாக சொல்லிடுறேன், அந்த தம்பிக்கு அப்புறமா பண்ணு, எனக்கு முதல்ல பண்ணிடுறேன். பார்த்தாலும் போகாது, வண்டி இங்கே தான் இருக்கான். இன்னும் வேற என்ன ஃபால்ட் இருக்குதா? மாற்றா சீக்கிரம். என்னடா எம்மா டேப் தான் கொடுத்துரு, டேப்பே காலி ஆயிடுச்சுடா. அவன் திரும்ப வரக்கூடாதுன்னு பார்க்குறான். சேர்த்து சுற்றுட்டு திரும்பவும் வரணும்னு வேண்டிக்கிடா. வேணாம். மீட்டர் ஒர்க் ஆகல, மீட்டர் ஒர்க் ஆகல. ஏன் முக்கிய எடுத்து அங்கேயே போட்டுக்கலாம். சரி அமுத்துறேன் வண்டியா. இந்த மாதிரி அறியணும்.
கட்டுறாங்க. சரி அமுத்துனா புரியல. சூப்பர் என் ட்ரையல் போயிடுச்சு. போகாமா புது வயர் மாத்திரம் வரட்டும். கேட்க முடியாது. டிஸ்க் ஆர்டர் சொன்னால் சரியாடும். சரி ஓகே வேறண்ணா ஃபினிஷிங்கா? அது வயர் மாற்றணுமாப்பா? ஆமாம். ஒரு மாதம் கூட ஓடல மாற்றி. நான் என்ன பண்ணி தொலைகிட்டு கொடுக்குற கம்பெனி சரியில்லை, நீயே வாங்கினோம். என்ன தெரியும், அதுதான் ஒன்றும் வாங்கினா சொன்னது. சூப்பர் எத்தனை நல்லா நித்து வீட்டு வேறு மட்டும் தாங்க மாட்டேங்குது. கம்பெனிங்க ஹோண்டா கம்பெனி ஈரா கம்பெனி ரெண்டும் ஒன்றா. நான் எதுவும் மாற்றிட்டு அவரே போனாங்க. சரி மாற்றி இருந்தால் தான் வயிறா வயிறு இல்லை இந்த நல்லா தானேப்பா? ஏன் அந்த விரல்லாம் வலிக்குதுண்ணா? என்னண்ணா காரணம்? என்ன காரணம்? என்ன யாரும் சொல்ல முடியாது. வேலை செஞ்சு சரி அது குடும்பம் வலிக்கும். வலிக்காம இருக்கும். அந்த அளவுக்கு சம்பாதிக்கணும். கேட்டதே தப்பா போச்சு. அடையாது கதை சொல்லிக்கிறேன்ப்பா. கரெக்ட் தான். எவ்வளோடா வச்சுருக்கேன்? எனக்கு கூட கொஞ்சம் தடா. சரி கேட்டால் மாதம் 30,000 நான் லோனே கட்டுறேன். கட்டுறேன். சொல்லனாலும் சொல்லலாம், அதான் உண்மை. இதே மாதிரி அங்கேயும் இன்னொருத்தர் சொல்கிறான்டா, மாதம் பிறந்தா இவ்வளோ கட்டுறேன். யார் தெரியுமா? பாபு ஃபேன்சி ஸ்டோர். அவனும் அதே டைலாக் தான் சொன்னான். நான் மாதம் எனக்கு எவ்வளோ வருமானமே வரல, ஆனால் நான் இவ்வளோ லோன் கட்டுறேன், எப்படி கட்டுவேன் அப்படின்னு அன்றைக்கி டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. பார் எப்படா இதெல்லாம். ஏக்கா உண்மையை சொன்னால் எல்லாரும் கஷ்டம் அக்கா, பொய் சொன்னால் தான் எல்லாருமே நீங்கள். ஆஹா ஆனால் செம்ம அனுப்புதுடா. எப்படி தான் இருப்பியோ இது உள்ள. இன்னும் இப்போலாம் இருந்துருவேன். மே மாதத்துலலாம் எப்படி இருப்பியோ தெரியாது. அது வழியாக எதனா பிளான் பண்ணுவேக்கா. மேலே கீத்து வெட்டி போட்டுவாங்க. இப்போ மட்டும் தான் இருக்குது. இப்பவும் கீத்து தான் இருக்குது. இருந்தாலும் அப்போ இந்த தகர ஷீட்லாம் நாய்க்குட்டிங்களுக்குலாம் செட் ஆகாது போல். அப்போ நான் வெறும் கம்பி மட்டும் போட்டுட்டு ஓலை வச்சுட்டு விட்டுருவேன். சூப்பர். நான் அதுக்கு தான் யோசிச்சுட்டே இருந்தேன், அங்கே ஷெல்டர் போடணும். சரி அதுக்கு தான் கேட்டேன் அவங்ககிட்ட எவ்வளோடா ஆச்சு அப்படின்ட்டு. பார்த்து வேற லெவலில் இருக்கா. ஏன்டா? உங்களுக்கு பெரிய மனசுக்கா? ஏப்பா ரொம்ப சின்ன மனசு தான் சாமி. உண்மையிலேயே அக்கா என்னை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெரிய மனசு. ஆஹா செக் பண்ணிங்களா? இதுதான் ரெடியா? ஸ்கூலே வேணா போகலாம். எல்லா சீட்டு மேலே வச்சாங்க. இதுதா சீட்டு கேட்கணும். சூப்பர் ஆயிட்டு. அதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சாங்க. என்னன்ட்டு அது வெளியே ஒன்று போகுது. நாங்கள் ஒன்று அங்கே அது எல்லாமே அப்படியே பெருமாள் ஆர்டர் போட்டு வர வச்சு சொல்லலாம் நல்லா தான் உண்மை. 6 மணி அடிக்குது.
நான் எங்கள் அக்காவுக்கு தான் ஒரு பிரேக் ஒன்று ஆர்டர் போடுறேன் கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் ஏன் அது போட்டாச்சு எங்க செங்கத்தில். எங்காட்டி தாங்க கம்யூனிட்டி கைக்கு எத்தனை தானே கிடைக்காதான்ட்டான் ஒரே வார்த்தை. இங்கே நான் வந்து கோல்டன் போய் நானே வாங்கிட்டு வந்தேன். சந்தோஷம். அங்கே கூட என்ன சொல்லிட்டாங்க, அதோட விலை வந்து 65 ரூபா தான். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இது ஒரு சின்ன இதுக்காக திருவண்ணாமலை போக முடியாதுங்க மேடம்னு சொல்லிட்டாங்க. செங்கத்தில் அந்த அல்ல மீன் தெரியுமா, அந்த மெக்கானிக் ஷாப்பில். அதுக்கப்புறம் நானே போய் கோல்டனில் வாங்கிட்டு வந்து, அதுவும் 1 மாதம் உங்ககிட்ட காமிச்சல, அதோட வச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நேற்று தான் போய் மாற்றிட்டு வந்தேன் நான். சந்தோஷம் விடுக்கா. மாற்றிட்டியா? மாற்றிட்டேன். ஓகே. என்ன பண்ணுற? சீட்டு மாடிடலாமா? சீட்டு அப்பாட வந்துருக்குது. அது எது வேறங்க அப்பே வந்துச்சா? இப்போ என்ன பண்ணுறது? எதுவும் பண்ண முடியாதுக்கான்னு சொல்லாத, ஏதாச்சும் பண்ணு. முதல்ல மாதிரி சொல்லிட்டியே. ஏதாச்சும் பண்ணுறான். அது ஏற்கனவே நீ மாற்றின அந்த இது தானே. ஆமாம், அப்பயே புதுசாக போட்டுடலான்னு அந்த கொண்டே நான் இல்லை நிற்பான் எல்லாம் அப்பயே மாற்றிட்டு. ஓ பேரிங்கே போயிட்டு இருக்கா? அதுதானே சொல்கிறேன் நான், பேரிங் போயிடுச்சு. எப்படி போயிட்டு உனக்கு ஓட்ட போயிடுச்சா? அதான் எனக்கு தெரியும். அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்காது, அப்போ தான் பேரிங் போகும். ஆமாவா? ஆமாம். ஆமாவா இது என்ன இறங்கிட்டா இல்லை முடியாதா? முடியாதெல்லாம் கிடையாது. எப்பா சாமி பண்ணி கொடு நீ. இது வர சரி. ஆமாம் எடுத்துட்டு வா. வெளியே தள்ளலாமாப்பா? தள்ளலாம். நான் டைட் பண்ணிட்டேனா 4 பக்கமும். இந்த அண்ணா முகத்தையே காமிக்க மாட்டேங்கிறாரு. அடியூரா? ஆமாம் தான். இந்த டிவி மேடம் போகும்போது நாச்சும் முகத்தை காமிச்சிட்டு வாங்கண்ணா. இவரும் தம்பியாக தான் இருப்பார். எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு சொல்ல வேண்டியதாக இருக்கே. ஓகே.